ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். ராமநாத சுவாமி கோயில் ஒரு சிவன் கோயிலாகும். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி, அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி. தல வரலாறுகளான ராவனிடமிருந்து சீதையை மீட்க ராவனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமன். ராவணனோ பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் ராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க ராமன் மணலாலான லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோயில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம் அதாவது ராம ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெருகும் என்பதும் இந்து தர்மத்துடைய நம்பிக்கையாகும். மேலும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதும் மரபாகும். இங்குள்ள பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் உள்ளது. சக்தி பீடங்களில் இத்தலம் சேதி பீடமாகும். அம்பிகைக்கு சித்திரை பிறப்பென்று மட்டும் சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்கின்றனர். அம்மன் சன்னதி பிரகாரத்தில் வீடனன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். அம்பாள் சன்னதியில் அஷ்டலக்ஷ்மி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோரும் உள்ளனர். முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதியும் அமைந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜர் காட்சியும் தருகிறார். யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இரு லிங்கத்திற்கு மத்தியில் சரஸ்வதி, சங்கரநாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், ஏகாதச ருத்ர லிங்க சன்னதிகள் அமைந்துள்ளது. மேலும் இங்குள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடுவது பாவங்களை போக்கும் என்பதும் நம்பிக்கை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 64 தீர்த்தங்கள் இருக்கிறது. அவற்றில் 22 முக்கியமானது மற்றும் புனிதமாகவும் கருதப்படுகிறது. இது மட்டுமல்லாது பல ஆன்மீகமிக்க வரலாறு மிக்க பல கருத்துகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சிறப்பம்சம் வாய்ந்தவை இக்கோயில்.